அந்த போரையும் அங்கு நடந்த காட்சிகளையும் கூறி இப்படி முஸ்லிம்கள் அடித்துக் கொண்டார்கள் என்று முஸ்லிம்களுடைய குறைகளை பற்றி பேசுவதோ எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அடையாளம் கிடையாது, எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அதிகாரம் கிடையாது, தகுதி கிடையாது. அவங்களை பற்றி பேச தகுதி நமக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள், என் தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள். உஹது மலை அளவு நீங்கள் தர்மம் செய்தாலும் அவர்கள் 2 கரம் அளவு தர்மம் செய்வதற்கு அது ஈடாகாது. அல்லாஹு அக்பர். அவ்வளவு பெரிய கண்ணியத்தை உடையவர்கள் ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். வரது அன், அவர்களும் அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள். ஒரு மக்காவிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகையை குறித்து ஒரு சஹாபி கடிதம் எழுதியதற்காக உமர் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, தஅனி அத்ரிபு உன்க ஹாதல் முனாஃபிக், இது நயவஞ்சகனுடைய கழுத்தை நான் வெட்டி வீசுகிறேன். ஒரு சஹாபியை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்காவிலே வரக்கூடிய செய்தியை அவர் போருடைய குற்றத்தை செய்திருந்தாலும் உமரே, உமக்கு தெரியாதா, பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்று. அவ்வளவு பெரிய கண்ணியத்திற்குரியவர்கள், அவ்வளவு பெரிய வீரத்திற்குரியவர்கள். அவர்களுக்குள் நடந்த பிரச்சனைகள், சண்டைகள், இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய கதரால் ஏற்பட்டவை, அல்லாஹ்வுடைய தீர்ப்பால் ஏற்பட்டவை. ஆனால் இருவரும், எல்லோருடைய உள்ளமும் சத்தியத்தையும் நீதியையும் நேர்மையும் தான் வெளிப்படுத்தியது. அலி இப்னு அபி தாலிப் மரணித்தவுடன் முஆவியா அவர்களுக்கு செய்தி கொடுக்கப்படுகிறது. முஆவியா அவர்கள் மிம்பரில் ஏறி கதறி அழுகிறார்கள். ஏன்? அவருக்கு எதிராகத்தானே போர் செய்தீர்கள், உங்களுக்கு தெரியாது அவருடைய கண்ணியம் அல்லாஹ்விடத்தில் என்னவென்று. முஆவியா சொன்ன வார்த்தை ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு தெரியாது அவருடைய ஈமானுடைய தரம் என்னவென்று. எங்களுக்கு நடந்த சண்டை அது வேறு தீர்ப்பின் அடிப்படையில், ஆனால் அவர்கள் எங்களுடைய தோழர்கள், அவர்கள் எங்களுடைய நேசர்கள் என்று பதில் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அலி இப்னு அபி தாலிப் ஹவாரிஜிகளுடைய அந்த கிளர்ச்சியால் 3 ஹவாரிஜிகள் கிளம்பி 3 சஹாபாக்களை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். அதில் அப்துல் ரஹ்மான் இப்னு முதுஜம் என்ற ஒரு ஹவாரிஜ் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடையாளம், அவர்கள் தொழுவார்கள், நோன்பு வைப்பார்கள், உங்களை விட வணக்க வழிபாட்டில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவருடைய ஈமான் தொண்டை குழியை கீழே இறங்காது. வில்லிலிருந்து அம்புகள் வெளியேறுவதை போன்று தொழக்கூடிய, நோன்பு வைக்கக்கூடிய அந்த ஹவாரிஜிகள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறுவார்கள்.